ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அனினஸ் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து பிளாக் ட்ராகன் டவல் நார்மலில் வந்து இப்போ நான் 104வது பேட்டிலில் இருக்கேன். இங்கே வந்து நான் வந்து இல்லாத கேரக்டர் ஒன்று பார்த்தேன் கைஸ். ஃபூஜின்லேயே MK11 ஃபூஜின் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஆன்ஸ்லாட் ஃபூஜின்னு இன்னொரு ஃபூஜின் இருக்குது. இது புது கேரக்டரா இல்லை வேறு ஏதாச்சும் தெரியல. இப்போ பாருங்களேன், நான் செக் கூட பண்ணி பார்த்துறேன் கைஸ். இப்போ வந்து எந்த தெரியலையே, ஃபூஜின் தான். இதோ இங்கே இருக்கான் பாருங்க. கேம்லேயே ஒரே ஒரு ஃபூஜின் தான் இருக்குது, அது கூட MK11 ஃபூஜின். ஆனால் இந்த ஃபூஜின் எப்படி வந்தான்னு தெரியல கைஸ். இதோ இந்த ஆன்ஸ்லாட் ஃபூஜின். ஒருவேளை இது வந்து ஸ்னீக் பீக்காக இருக்குமோ, ஒரு அடுத்த கேரக்டருக்கு அடுத்த கோல்டு கேரக்டருக்கு வந்து இது ஸ்னீக் பீக்காக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கெஸ்ஸஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க இந்த பேட்டில் ஆரம்பிக்கலாம். ஆன்ஸ்லாட் ஃபூஜின் கூட இந்த கேரக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே கைஸ். எப்படி கைஸ் இல்லாத கேரக்டரை வந்து எப்படி டவரில் இது பண்ணுவாங்க தெரியலையே. பரவாயில்ல, ஆனால் நம்மகிட்ட ஃபூஜின் இருக்குல்ல. அடுத்த டவர் வேறு ஒயிட் லோட்டஸ் டவர் கைஸ். ஒரு இன்ஃபர்மேஷனு அஃபிஷியல் கேம்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, அது பேர் என்னது, அடுத்து வர போகிற டவர் வந்து ஒயிட் லோட்டஸ் டவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தெரியல அது உண்மையாக இல்லையான்னு. ஆனால் பார்ப்போம். ஒயிட் லோட்டஸ் தான் இருந்துச்சுன்னா ஓகே. வாங்க முடிக்கலாம் இந்த டீமை. அந்த ஆன்ஸ்லாட் ஃபூஜின் நடக்கும் கைஸ். அவன் கூட சண்டை போட்டே ஆகும். குஞ்சி நீ ஏண்டா வர போட்டுட்டே இருக்கான் ஆரோவை. அந்த ஆன்ஸ்லாட் ஃபூஜினை கூப்பிடுங்கடா வெளியே. என்னாச்சு? ஓ, ஃப்ராஸ்ட் பைட் ஆகுது இந்த பேட்டில். ஓ மை காட். கென்சி நீ ஏண்டா வர? டே தைரியமாக இருந்தா நீ வாடா ஆன்ஸ்லாது. பரவாயில்ல, ஆனால் இந்த கென்சியே இப்போ நம்ம முடிக்க போகிறோம். இது மேலே அவன் தானே வருவான். இப்போ இவன் செத்துருவான். என்ன அடிச்சு வரான் காஸ்ட் எவ்வளோ? இன்னும் இவன் வந்து இவ்வளோ அட்டாக் போகுது. டப்பா விடே அச்சு மிமிக் போட்டுறா. அடப்பா ஓகே, கெஞ்சி தான் இருக்குன்னு வரணும். பரவாயில்லையா, பவராக தான் இருக்கான் இவன் ஆன்ஸ்லாட் ஃபூஜின். ஃபூஜின்கே ட்ரெஸ்ஸு போடாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபூஜின் ட்ரெஸ் போட்டிருப்பான், இந்த ஃபூஜின் ட்ரெஸ் போடல. வேறு என்ன டிஃப்ரென்ஸ்? இதை பாருங்கள். முடி அவனுக்கு நீளமாக இருக்கா, அவனுக்கு நீளமாக இல்லை. கொஞ்சம் காம்போசிட் கொடுக்குறான் அவ்வளோதான். ஃபேண்ட்டு கலரை மட்டும் மாற்றி வச்சுட்டா ஆன்ஸ்லாட் ஃபூஜின் விடுவான். முடியை கொஞ்சம் வெட்டிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறமா ஃபேண்ட்டு மட்டும் கலரை மாற்றிட்டு வந்தால் ஆன்ஸ்லாட் ஃபூஜின் நினச்சிக்கலாம் போல இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ஆன்ஸ்லாட் ஃபூஜின் தான் தெரியல. உங்கள் கெஸ் இது ஸ்னீக் பீக்காக இருக்குமான்னு உங்கள் கெஸ்ஸஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதனால தான் இல்லை, எனக்கு இந்த கேரக்டர் தெரியாது, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். புதுசாக இருந்துச்சு, பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் என்னன்னு பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பை.